சூரியன் 5ஆம் பாவம். பூர்வீக சொத்து நிறைய பேருக்கு தந்தை வழி சொத்து வரத்துக்கான வாய்ப்பு உண்டுங்க. அதே மாதிரி நீங்க ஒரு கன்சர்ன்ல வேலை செய்றீங்க அப்படின்னா ஹையர் அபிஷியல்னால ஒரு ஆதாயம். பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துல ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னாலே அதுல நிறைய நல்லது இருக்குங்க. 5 கிரகங்கள் இருக்கு அப்படின்னும் போது ஆப்வியஸ்லி டிஃபால்ட்டா நிறைய நல்லது கண்டிப்பா வரதான் போகுது. 5ல ராகு நிறைய பேருக்கு வந்து பாருங்க, நீங்க துலா ராசியா பிள்ளைங்களை வந்து பாத்தீங்கன்னா வெளிநாடு அனுப்பிச்சு படிக்க வைக்கிறதுக்கான ஒரு பிராப்தம் அப்படின்றது நிறைய உண்டு. துலா ராசி அன்பர்களா நீங்க இருக்கீங்க அப்படின்னா பூர்வீகம் சார்ந்து ஒரு திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்றது வரதுக்கு வாய்ப்பு உண்டு. இது வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானம் மட்டும் இல்லைங்க, புத்திரஸ்தானம் 5ஆம் பாவம் செவ்வாய். பூர்வீகத்துல சொத்து நம்ம ஏதோ ஒரு கோர்ட்டு கேஸு சண்டை பிரச்சனை அந்த ஒரு அமக்கலம் அதுக்கப்புறம் அந்த சொத்து வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. அந்த சொத்து சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்னு வரதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. அம்மனருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, சதுர்கிரக சேர்க்கை. 4 கிரகங்கள் வந்து பாத்தீங்கன்னா கும்பத்துல சஞ்சாரம் பண்றாங்க. கும்பத்துக்கு பயிற்சியாகி கும்பத்திலேயே சஞ்சாரம் பண்றாங்க. ஏறக்குறைய மார்ச் மாசம் முழுவதும் அப்படின்னு சொல்லலாம். இந்த சதுர்கிரக சேர்க்கை நிறைய ராசிகளுக்கு நிறைய நற்பலன்கள் அப்படின்றது கொடுக்கதான் போகுது. அது மட்டும் இல்லைங்க, சுக்கிர பகவான் எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன் உச்சமடையக்கூடிய வீடு மீனம். ஆக மீனத்துல போய் அமர்றாரு. மார்ச் மாசம் முழுசும் சுக்கிரன் மீனத்துல உச்சம் பெற்று அமர்ந்து எல்லா ராசிகளுக்கும் நற்பலன்கள் அப்படின்றது கொடுக்கதான் போறாரு. ஆக உங்க ராசிக்கு என்ன மாதிரி நற்பலன்கள் கொடுக்க போறாரு? துலா ராசி அன்பர்கள், உங்களுக்கு கும்பத்துல சதுர்கிரக சேர்க்கை. 4 கிரகங்கள் கும்பத்துல. கும்பம் உங்களுக்கு என்ன பாவம்? 5ஆம் பாவம். 5ஆம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க? பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துல ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னாலே அதுல நிறைய நல்லது இருக்குங்க. 5 கிரகங்கள் இருக்கு அப்படின்னும் போது ஆப்வியஸ்லி டிஃபால்ட்டா நிறைய நல்லது கண்டிப்பா வரதான் போகுது. அப்ப முதல் இருக்கக்கூடிய கிரகம் யாரு? ராகு பகவான். 5ல ராகு. நிறைய பேருக்கு வந்து பாருங்க, நீங்க துலா ராசியா பிள்ளைங்களை வந்து பாத்தீங்கன்னா வெளிநாடு அனுப்பிச்சு படிக்க வைக்கிறதுக்கான ஒரு பிராப்தம் அப்படின்றது நிறைய உண்டு. பிள்ளைங்களை வெளிநாடு நம்ம வந்து செலவு பண்ணி விசா வாங்கி வெளிநாடு வேலைக்கு அனுப்புறதுக்கான பிராப்தம் அப்படின்றது நிறைய உண்டு. நாங்களே ரொம்ப இளம் வயசு துளாங்க. நாங்க வெளிநாட்டுக்கு போலான்னு ரொம்ப நாளா பிளான் பண்ணிட்டு இருந்தோம். எங்களுக்கு விசா கிடைக்கவே இல்லைங்க அப்படின்றவங்களுக்கு நிறைய பேருக்கு விசா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. பூர்வீகத்துல சொத்து பத்து இருந்துச்சா இல்லையா எங்களுக்கு தெரியாதுங்க. ஏன்னா 25 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பா காதல் திருமணம் கந்தர்வ திருமணம் பண்ணிட்டு வந்துட்டாரு. அப்ப எங்க அப்பாவுக்கு என்ன சொத்து இருக்குன்னே தெரியாது. எங்க அம்மாவும் அதை பெருசா கண்டுக்கல. அவங்க குடும்பத்துல சேர்த்துல. சோ நாங்க வந்து பாருங்க தனியா தான் இருக்கோம். இந்த காலகட்டம் எங்க அப்பானோட குடும்ப சொத்து ஒண்ணு வியாபாரம் பண்றாங்க. அப்ப அப்பா வழி அண்ணனோட ஒய்ஃப், அதாவது எங்க பெரியம்மா வந்தாங்க. இல்ல எங்க அத்தை வந்தாங்க. வந்து என்ன சொன்னாங்க, கண்ணு இந்த இதுல வந்து அப்பா கையெழுத்து போடணும், நீயும் கையெழுத்து போடணும். இல்ல எங்க அப்பா எப்பயோ இறந்துட்டாரு, எங்களுக்கு தெரியவே தெரியாது. இப்போ வந்து அந்த சொத்து வியாபாரம் ஆகணும் அப்படின்றதுனால அப்பாக்கு அதுல உரிமை இருக்கு. அப்பானோட வாரிசு நானு, எனக்கும் உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து கையெழுத்து வந்து கேக்குறாங்க. இவ்வளவு காசு எனக்கு தரேன்னு சொல்லியிருக்காங்க. காசு கம்மியா தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால நான் பூர்வீக சொத்து மேல எங்களுக்கு ஏகப்பட்ட ப்ராப்பர்ட்டி இருக்கு. இந்த காலத்துல தெரிய வந்துச்சு. நான் கோர்ட்ல கேஸ் போடலான்னு இருக்கேன். எனக்கு தெரிய வந்துருச்சு. நான் வந்து பாருங்க மத்தியஸ்தர்களை வச்சு எனக்கு உரிய வந்து அமௌண்ட்டை கொடுங்கன்னு கேட்கலான் இருக்கேன். எனக்கு தெரிய வந்துருச்சு. அவங்களே எனக்கு உரிய அமௌண்ட்டை கொடுக்குறாங்க. இப்படி 3ம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. துலா ராசி அன்பர்களா நீங்க இருக்கீங்க அப்படின்னா பூர்வீகம் சார்ந்து ஒரு திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்றது வரதுக்கு வாய்ப்பு உண்டு. இது வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானம் மட்டும் இல்லைங்க, புத்திரஸ்தானமும். குழந்தைங்கள வெளிநாடு படிக்க அனுப்புறதுக்கு இதெல்லாம் வாய்ப்பு உண்டு. குழந்தைங்களோட குணாதிசயம் நம்ம மனசுக்கு பிடிக்காத சில பல செயல்கள் குழந்தைங்க செய்யலாம். குழந்தைங்க நம்ம சொல் பேச்சு கேட்காம இருக்கிறது, அடங்காம இருக்கிறது, ஆர்ப்பாட்டம் பண்றது, சில பல தீய பழக்கங்களுக்கு ஆளாகிறது, தீய சேர்க்கையினால வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைங்க மாறுறது, இந்த மாதிரியும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இந்த காலகட்டம் என் பிள்ளையை நான் திருத்தியே தீருவேன், சண்டை போடுவேன், அடிப்பேன். பெரிய பிள்ளை வந்து பாத்தீங்கன்னா பெருசா பிரச்சனை பண்ணுதா, நான் அவனை விட கொஞ்சம் பெருசா பிரச்சனை பண்ணி அந்த பிரச்சனையை நான் வந்து தீர்ப்பேன் அப்படின்லாம் நீங்க பண்ணணும் அப்படின்னா இந்த காலகட்டம் ஏத்த காலகட்டம் கிடையாது. பிள்ளைங்க என்ன செஞ்சாலும் ஒரு கடிவாளம் வச்சுக்கோங்க. பெருசா மத்தவங்களுக்கு பாதிக்காத வரைக்கும் நம்ம பிள்ளைங்க என்ன தப்பு செஞ்சாலும் ஒத்துக்கோங்க. எப்ப அது மத்தவங்கள பாதிப்பு ஏற்படுதோ, மத்தவங்கள பாதிக்குதோ அப்ப நீங்க ஆக்ஷன் எடுக்கணும். சீரியஸா ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அது வரைக்கும் நம்பலாம். பிள்ளை திருந்திடும், பிள்ளை சொல் பேச்சு கேட்கும், பிள்ளை மாறிடும், பிள்ளை நல்ல பிள்ளையா ஆயிடும் அப்படின்ற நம்பிக்கையோட நீங்க வந்து பாத்தீங்கன்னா அமைதியா இருங்க. அமைதியா இருக்கீங்க அப்படின்னா இதுவும் கடந்து போகும் அப்படின்னு கடந்து போகும். புரியுதுங்களா? அடுத்து அப்ப ராகு இருக்கிறதுனால பிளஸும் சொல்லியிருக்க மைனஸும் சொல்லியிருக்க. அடுத்து இருக்கக்கூடிய பிளானட் யாரு? சூரிய பகவான். சூரியன் 5ஆம் பாவம்.
பூர்வீக சொத்து நிறைய பேருக்கு தந்தை வழி சொத்து வரத்துக்கான வாய்ப்பு உண்டுங்க. அதே மாதிரி நீங்க ஒரு கன்சர்ன்ல வேலை செய்றீங்க அப்படின்னா ஹையர் அபிஷியல்னால ஒரு ஆதாயம், மாமனார்னால ஒரு ஆதாயம். மாமனார் சொத்து வந்து பாருங்க எல்லாருக்கும் கொடுப்பாரு. உங்க மனைவிக்கும் சொத்துல உரிமை இருக்கு இல்லைங்களா? பொண்ணுக்கும் உரிமை உண்டு. அப்ப பொண்ணுக்கான ப்ராப்பர்ட்டியும் கொடுப்பாரு. ஆக மாமனார் வழி நம்மளுக்கு ஆதாயம். இதெல்லாம் பிளஸ்ங்க. இது வந்து மார்ச் மாசம் 15ஆம் தேதி வரைக்கும் இது வரதுக்கான வாய்ப்பு உண்டு. மார்ச் மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியன் வந்து பாருங்க உங்களுக்கு மீனத்துக்கு போயிடுறாரு. மீனம் உங்களுக்கு என்ன பாவம்? 6ஆம் பாவம். ருணரோக சத்ருஸ்தானத்துல சூரியன். அரசாங்க அதிகாரிகள்கிட்ட பெருசா பகச்சிக்க கூடாது. அப்பாக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. மாமனாருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. உங்களுக்கும் மாமனாருக்கும் ஒரு விதமான மனசஞ்சலம், மனஸ்தாபம் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. உறவுகள் வேணும் அப்படின்னா விட்டு கொடுத்துருங்க. என்ன வேணா பேசட்டும், என்ன வேணா சொல்லட்டும், நீயே பெரிய ஆளா இரு, உனக்கே எல்லாம் தெரியும் அப்படின்ற மைண்ட் செட் நான் வச்சுக்கணும். எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்ற மாதிரி நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா அந்த உறவுகள் அப்படின்றது கூட இருக்கும். உறவுகள் வேணாம்னா தூக்கி எறிஞ்சிட்டு ஒரே செகண்ட் போயிடுங்க. பெருசா இதை பத்தி யோசிக்காதீங்க. வேணும்னா எல்லா விதத்திலயும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வேணாம்னா ஒரே செகண்ட் தூக்கி எறிஞ்சிடுறது வேண்டாம் அப்படின்ற மாதிரி தனியாவே இருந்துக்கோங்க. இது உங்களோட லைஃப் நீங்க எப்படி முடிவு பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிக்கோங்க. சரி, அதுக்கடுத்து 5ஆம் பாவம் செவ்வாய். பூர்வீகத்துல சொத்து நம்ம ஏதோ ஒரு கோர்ட்டு கேஸு சண்டை பிரச்சனை அந்த ஒரு அமக்கலம் அதுக்கப்புறம் அந்த சொத்து வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. அந்த சொத்து சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்னு வரத்துக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. குழந்தைங்களோட பெரிய சண்டை மனஸ்தாபம் கை கலப்பு இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. விட்டு கொடுத்துருங்க. குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் கடைசி வரைக்கும் திருந்துவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடவே இருங்க. அவங்களுக்கு நேரமும் காலகமும் சாதகமா இருக்கு. அதுக்கும் மேல நம்ம உண்மையா நல்லவங்களா இருக்கும், 4 பேருக்கு நல்லது செய்யறோம் அப்படின்னா பிள்ளைங்க கெட்டு போயிடாது. அந்த விஷயத்த ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணுங்க. சரி, அதுக்கு அடுத்து 5ஆம் பாவத்துல புதன். குழந்தைங்க பிரச்சனை பண்ணாலும் அந்த குழந்தைங்க பண்ணக்கூடிய பிரச்சனையை பேசியே சமாளிக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி அப்படின்றது ஆப்வியஸ்லி நம்மளுக்கு புதன் கொடுப்பான். நம்ம செவ்வாயை டீஆக்டிவேட் பண்ணிக்கணும், புதனை ஆக்டிவேட் பண்ணிக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? கோபம் தாபம் அப்படின்றத நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா புதன் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆயிடுவா. பிள்ளையை எப்படி சமாளிக்கணும் அப்படின்ற யுக்தி. ஒரு சில பிள்ளைங்களை என்ன பேசியும் சமாளிக்க முடியாது. அமைதியா இருந்துட்டோம் அப்படின்னா அதுங்களே கத்தும், அதுங்களே சண்டை போடும், அதுங்களே கம்முனு போயிடும். அந்த மாதிரி அமைதியா இருந்துடுறது எப்பயுமே நல்லது, இந்த காலகட்டத்திலேயே நல்லது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அப்ப இந்த சதுர்கிரக சேர்க்கை கும்பத்துல என்னென்ன மாதிரி பலன்கள் கொடுப்பாங்க அப்படின்றது சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் மீனத்துல சுக்கிர பகவான் உச்சம் பெற்று அமர்ந்திருக்காரு. மீனம் உங்களுக்கு என்ன பாவம்? 6ஆம் பாவம். 6ஆம் பாவம்ன்றது என்ன சொல்லுவாங்க? ருண ரோக சத்ருஸ்தானம். இந்த கடன் இல்லாத நோய் இல்லாத எதிரி இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய பொசிஷன்லயே சுக்கிரனே இருக்கான். அப்ப ரொம்ப சிம்பிள். பூர்வீகத்துல சொத்து இருக்கு, அது நம்ம கைக்கு வருது, அதை வியாபாரம் பண்ணி கடன் எல்லாம் அடைச்சிடும். புரியுதுங்களா? என்னோட டே டு டே ஆக்டிவிட்டிஸ்ல நான் பெர்ஃபெக்டா செய்யறேன். அதே மாதிரி நான் சின்ன சின்ன டூர் போகணும்னு ஆசைப்பட்டேன். இந்த காலகட்டம் சின்ன சின்ன டூர் போறேன். அந்த சின்ன சின்ன டூர் நான் யூஎஸ்க்கும் போகலாம், ஆஸ்திரேலியாவுக்கும் போகலாம், பக்கத்துல இருக்க கோவாக்கும் போகலாம். அவங்களோட படிப்பு வாழ்வாதாரம் செய்யக்கூடிய தொழிலுக்கு ஏத்த மாதிரி ஏதோ ஒரு விதத்துல ஒரு இன்ப சுற்றுலா, ஒரு ஆன்மீகம் சார்ந்த சுற்றுலா இதெல்லாம் போறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க. கடன் இல்லாத வாழ்க்கை வாழறதுக்கான வாய்ப்பும் உண்டு. புரியுதுங்களா? ஒரு பெண்கள் நம்மளுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க. நம்ம கடன் வந்து பாத்தீங்கன்னா அடைக்கிறதுக்கு நம்ம ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யறோம் அப்படின்னா நம்மளோட ஹையர் அபிஷியல் பெண்களா இருந்தா அவங்க சப்போர்ட்டிவா இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். நம்மளோட உறவுகள் பெண்களா இருக்காங்க அப்படின்னா அவங்க ஏதோ ஒரு விதத்துல நமக்கு காசு கொடுத்து சப்போர்ட்டிவா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணலாம். நம்ம துளாராசி பெண்களா இருந்தாலும் பெண்களால் ஆதாயம், துளாராசி ஆண்களா இருந்தாலும் பெண்களால் ஆதாயம் அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மார்ச் மாசம் முழுசும். ஆக இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன சூக்ஷமங்கள், சின்ன சின்ன சூக்ஷமான நாட்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா வருஷத்துல சில காலங்கள் மட்டும்தான் வரும். அந்த மாதிரி ஒரு நல்ல காலம் இந்த காலம் அப்படின்னு சொல்லலாம். ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்த்துக்கள். இப்ப நான் சொன்னது வந்து பாருங்க உங்க ராசிக்கான பொதுவான பலன்கள். இப்ப இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க, வாழ்க்கையில பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கீங்க. நாங்க வந்து பாருங்க வீடு கட்டலாம்னு ரொம்ப நாளா வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். வீடு கட்டுறதுக்கான எந்த சாத்தியக்கூறும் இல்ல. குடும்பத்துல ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. இந்த பிரச்சனைகள் எல்லாம் இந்த மாதமாவது நிவர்த்தி ஆகுமா ஆகாதா அப்படின்ற கேள்வியா இருந்தாலும், பிள்ளைங்களுக்கு வயது வந்து பாத்தீங்கன்னா 40, 39, 45 அப்படின்னு ஆயிடுச்சு. இப்ப வரைக்கும் திருமணம் கூடி வரல. திருமணம் கூடி வர்றதுக்கான வழி இருக்கா இல்லையா? இந்த மாதிரி எத்தனையோ பிரச்சனைகள் ஒரு குடும்பத்திலயும் இருக்கதான் செய்யுது. அந்த மாதிரி உங்க குடும்பத்துல ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதுக்கு தீர்வு தெரியுமா அப்படின்னா நம்மளோட சுய ஜாதகம் தான் அதுக்கு தீர்வு. நம்மளோட சுய ஜாதகம் பார்த்தா ரொம்ப தெளிவா என்ன பிரச்சனைகள் இருக்கு, அந்த பிரச்சனைகள் தீர்வு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றது தெரிஞ்சுக்க முடியும். ஆக அந்த மாதிரி உங்க சுய ஜாதகத்தை நீங்க பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நான் பேசிட்டு இருக்கும் போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.